அன்னைக்கு சரியா டிசம்பர் 1, 2025 ஹரியானா மாநிலத்தில் பானிபட்டில் இருக்கக்கூடிய நவுல்தா என்ற கிராமத்தோடைய மக்களுக்கு அன்றைய தினம் வழக்கமான ஒரு நாள் மாதிரி இல்லாமல் கோலாகலமான பரபரப்பான ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ரொம்பவும் ஆவலாக தங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு அதே கிராமத்தில் வசிக்கக்கூடிய சத்பால் சிங்கோடைய வீட்டை நோக்கி ஒவ்வொருத்தரும் புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்பால் சிங் தன்னுடைய மகனுக்கு தான் அந்த வீட்டில் திருமண நிகழ்ச்சி ஏற்பாடுகள்லாம் ரெடி பண்ணி இருந்திருக்காரு. அதே அந்த வீட்டுக்கு எக்கச்சக்கமான சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த திருமணம் நடக்க போறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து இறங்கியிருக்காங்க. அந்த வீடு பூக்களுடைய வாசத்தாலையும் குழந்தைகளுடைய விளையாட்டு சத்தத்தாலையும் அங்க இருக்கிற சொந்தக்காரங்களுடைய குரல் சத்தத்தோடையும் நிரம்பி ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான இடம் மாதிரி காணப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த திருமணம் நடக்க போற அந்த வீட்டுக்கு தான் 65 வயது நேர்ந்த ஹரியானா மாநிலத்தோடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்து ரிட்டையர் ஆன பால் சிங்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு கூட அந்த இடத்துக்கு வந்து இறங்கி இருக்காரு. இந்த பால் சிங்குடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அன்றைய தினம் அந்த திருமணம் நடக்க போற வீட்டுக்கு தன்னுடைய மனைவியான ஓம்மதி, தன்னுடைய மகனான சந்தீப், தன்னுடைய மருமகளான ராக்கி, 6 வயது பேத்தியான விதி, 1 வயது கை குழந்தை பேரனான திவ்யா அப்படின்னு இந்த 6 பேரோட தான் ஒரு கார்ல இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அந்த இடமே பயங்கர கோலாகலமா திருமண நிகழ்ச்சிகளுக்கு உண்டான செட்டப்போட பயங்கரமா அந்த இடத்துல ஒவ்வொரு சடங்கு முறையும் நடக்க ஆரம்பிச்சது. முக்கியமா அந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய வீடுன்னு கூட சொல்லலாம். மேற்கொண்டு 2 ஸ்டோரி வீடுங்கிறதுனால நிறைய கெஸ்ட் ரூமையும் அந்த வீட்டிலே கட்டி வச்சிருந்திருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்ல விதமா திருமண நிகழ்ச்சியோடைய ஏற்பாடுகளும் திருமண நிகழ்ச்சியோடைய சடங்கு முறைகளும் மதிய நேரத்தில் அந்த வீட்டில் கோலாகலமா தொடங்க ஆரம்பிச்சது. நம்ம ஊர்ல எப்படி ஒரு தெருவில் இருக்கிற கோவில்ல இருந்து வரிசைலாம் எடுத்துக்கிட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு நடந்து வருவாங்களோ அதே மாதிரி அந்த ஊர்ல அவங்களுடைய முறைப்படி அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வரிசையெல்லாம் எடுத்து பாட்டு பாடினபடியே அவங்களுடைய சடங்கு முறைகள் எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறாங்க. இறுதியா அவங்களுடைய சடங்கு முறைகள் எல்லாமே மதியம் 2:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போயிருந்திருக்கு. இந்த நேரத்துல தான் ஓம்மதி தன்னுடைய 6 வயது பேத்தியான விதிய தான் கூட இருக்கிற தன்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட கூப்பிட்டு இது தன்னுடைய பேத்தி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 6 வயது சிறுமி அங்க இருக்கிற பசங்க கூட ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே நேரம் மெல்ல மெல்லமா போய்கிட்டே இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அந்த குழந்தையோடைய அம்மாவான ராக்கி கை குழந்தையோட ஒரு இடத்துல உட்கார்ந்து அங்க இருக்கிற சொந்தக்காரங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் நேரம் ஆயிட்டதுனால எங்க இந்த விதியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தீவிரமா அந்த அம்மா தேட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் விதியோடைய பாட்டியான ஓம்மதியும் இந்த பேத்தியை வேக வேகமா தேட ஆரம்பிச்சாங்க. பட் பல இடங்கள்ல தேடி பார்த்தோம் இந்த விதி கிடைக்காததுனால அங்க கூட உட்கார்ந்து இருந்த சொந்தக்காரங்க கிட்ட தன்னுடைய பேத்தியை காணோம் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு இடம் கூட விடாமல் இன்ச்சு பை இன்ச்சா எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 6 வயது சிறுமியோடைய அப்பாவான சந்தீப்புமே களத்தில் இறங்கி தன்னுடைய தம்பியான நவீனையுமே சேர்த்துக்கிட்டு காரில் அந்த வீட்டில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிளில் தேடி பார்த்துருக்காங்க. பட் எங்கே தேடியுமே விதி அன்றைய தினம் கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து அந்த வீட்டோடைய இண்டியடுக்கு மொட்டை மாடி அப்படின்னு எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தாலும் எங்கேயுமே அந்த சிறுமி கிடைக்கவே இல்லை. இதனால பதட்டமான அந்த பாட்டி எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தேடும் போது ஒரு ரூம் மட்டும் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரூம்ல ஏன் ஒரு வேளை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த பாட்டிக்கு அந்த இடத்துல புரிதட்ட ஆரம்பிச்சது. இதனால வேக வேகமா முதல் மாடிக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான சத்பால் சிங் என்ற அந்த ரிலேட்டிவ் கிட்ட சாவியை வாங்கி அந்த ஸ்டோர் ரூமை திறந்து உள்ள போய் பார்க்கறாங்க. அங்க கல்யாணத்துக்கு உண்டான மளிகை பொருட்கள் எல்லாமே அடிக்க வைக்கப்பட்ட நிலையில இருக்கு. ஆனா அது கூடவே ஒரு வாட்டர் டப்பு அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.5 அடி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டப்பை பார்த்ததுமே அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற சந்தேகத்தோடையே கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அவங்களுடைய லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான காட்சியை அந்த வாட்டர் டப்பு இவங்களுக்கு கொடுத்திருக்கு. அதை பார்த்து மிரண்டு போன ஓம்மதி என்ற அந்த சிறுமியோடைய பாட்டி கத்த ஆரம்பிச்சதுமே சம்பவ இடத்துல இருக்கிற மற்ற அனைவருமே அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தான் 3 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த 6 வயது சிறுமி 1.5 அடி பக்கெட்ல மூழ்கின நிலையில கொடூரமான முறையில மிதக்கிறத பார்த்துருக்காங்க.
பட் அன்னைக்கு அங்க இருந்த யாருக்கும் தெரியாது இந்திய வரலாற்றுல ஒரு மோசமான சைக்கோ கில்லரை போலீஸ் பிடிக்க போறாங்க. அந்த சைக்கோ கில்லரால தான் இந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியாம உடனடியாக அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த 6 வயது சிறுமியான விதிக்கு அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, நல்ல காரியம் நடந்துகிட்டு இருந்த அந்த வீட்டுல இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை யாரு தான் பண்ணிருப்பா? யதார்த்தமா அந்த பக்கெட்டுக்குள்ள இவங்க விழுந்து இறந்து போனாங்களா, அப்படி இல்லைன்னா யாராவது அதுக்குள்ள மூழ்கி இறக்கடிக்க வச்சிருப்பாங்க? உண்மையிலே அந்த வீட்டுல என்னதான் நடந்துச்சு? கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி ஹரியானா மாநிலத்தையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான மிக அரக்கத்தனமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு உண்மையிலே போய் ரெக்கமெண்டில் போய் சேரும். உண்மையாகவே கிரைம் ஜானர் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம சேனலோடைய வீடியோஸ் போயிட்டு ரெக்கமெண்டில் போகும். ஸோ அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்க்கும்போது அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் எழுதோ, அது வீடியோ சம்மந்தமாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா எங்களுடைய ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், அதை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் தோணுதோ அதை மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த 6 வயது சிறுமியோடைய அப்பா அம்மாவான சந்தீப் மற்றும் ராக்கிக்கு 2018 தான் திருமணம் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அடுத்த வருடத்துல அந்த குழந்தை பிறந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த குழந்தை பயங்கரமா நல்லா பேசுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இது கூட ஒருத்தர் என்ன சொல்றாங்களோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய அளவுக்கு நல்லா இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க அப்படின்னு அந்த குழந்தையோடைய பாட்டி சில இன்டர்வியூஸ்ல சொல்றாங்க. இதை தவிர அந்த குழந்தையோடைய தாத்தாவான பால் சிங் ரிட்டையர் ஆன ஒரு எஸ்ஐங்கிறதுனால அந்த சீனை பார்த்ததுமே இது கண்டிப்பா கொலை அப்படின்னு தோண ஆரம்பிச்சு உடனடியா போலீஸுக்கு இந்த தகவலை கொடுக்க ஆரம்பிச்சார். ஏன்னா அந்த குழந்தையோடைய ஹைட்டு கிட்டத்தட்ட 3 அடிக்கும் மேல, ஆனா அந்த பக்கெட்டோடைய ஹைட்டு வெறும் 1.5 அடி தான். அந்த பக்கெட்டுக்குள்ள இருந்து எழுந்து நின்னாலே அவங்களால நல்லா நிக்க முடியும். மூழ்கிற மாதிரியான எந்த ஒரு கண்டிஷனுமே இல்ல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்ததுக்கு பிறகுதான் கண்டிப்பா இது கொலை அப்படின்னு முடிவு பண்ணி போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்டா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனா அந்த 6 வயது சிறுமியை சோதனை பண்ண மருத்துவர் இவங்களுடைய மூக்குலையும் வாயிலையும் தண்ணி அதிகமா புகுந்துருச்சு, இவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலே டிக்ளேர் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த என்டையர் கிரைம் சீனுமே சீல் பண்ணி அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபாரன்சிக் போன்ற தங்களுடைய ரெகுலர் டீம்லாம் வர வச்சு அந்த இடத்தை கம்ப்ளீட்டா சீல் பண்ணி ஒவ்வொரு எவிடன்ஸுமே அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ஒருவேளை அந்த சிறுமி தவறுதலா அந்த பக்கெட்டுக்குள்ள அப்படி மூழ்கி இருந்தாலுமே எதுக்காக வெளியில லாக் பண்ணணும்? அப்ப யாரோ வேணும்னே தான் இந்த சிறுமியை அந்த பக்கெட்டுக்குள்ள மூழ்கடிச்சு சாகடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த யாரையுமே வெளியில விடாம எல்லாரையுமே தனித்தனியா இண்டிவிஜுவலா விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒவ்வொருத்தரா அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது அதை எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க. அந்த திருமணத்துக்கு வந்த கெஸ்ட் கிட்டலாம் விசாரணை பண்ணப்ப கூட யாருமே இந்த குழந்தைய நாங்க பார்க்கல, இங்க கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நாங்க சரியா கவனிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இறந்து போனா அந்த சிறுமி கூட விளையாடின மற்ற சக குழந்தைகள் கிட்ட அதை பத்தி கேட்கும்போது மாடிக்கு போனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதன் காரணமா போலீஸ் அதிகாரிகள் என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, இந்த குழந்தை இவ்வளோ கூட்டம் இருக்கிற மத்தியில் கொலை செய்யப்பட்டிருக்கானா கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் கூட தான் அவங்க போயிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா கத்தி இருக்கலாம், அது யாருக்காவது கேட்டிருக்கோம். ஆனா அப்படி கேட்ட மாதிரியான எந்த ஒரு தடயமும் இல்லை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த கில்லர் இந்த கூட்டத்துக்குள்ள தான் இருக்கான் அப்படிங்கறத அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனா யாரு அப்படிங்கறத அவங்க எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்த ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த வீட்டில் வெளியில சிசிடிவிலாம் இருந்ததுனால அந்த சிசிடிவி காட்சி, அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வீடியோலாம் எடுத்தாங்களா, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே போலீஸ் இன்ச் பை இன்ச்சா ஒரு பக்கம் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட இந்த சிறுமிக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, இந்த சிறுமியோடைய குடும்பத்துக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, இந்த சிறுமியோடைய இறப்பின் மூலியமா யாரு பலன் அடைகிறாங்க, யாருக்காவது இந்த மாதிரி ஈகோ இருக்கா அப்படின்ற ஆங்கிள்லையுமே இந்த வழக்கோடைய விசாரணையை அந்த சொந்தக்காரங்க முன்னாடி வச்சாங்க. அப்படி தொடர்ந்து விசாரணை பண்ணும்போது தான் ஒரு ஆள் என்ன
ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காரு, சார் எங்க குடும்பத்துல அதுவும் எங்க ஃபேமிலி வட்டாரத்துக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி 3 பேர் இதே மாதிரி இறந்து போயிருக்காங்க. 4வதா இந்த 6 வயது சிறுமியான விதி இறந்து போயிருக்கிறத பார்த்ததும் எங்களுக்கு ஏற்கனவே நடந்த 3 பேருடைய இறப்பும் கொலையா இருக்குமா அப்படின்ற சந்தேகம் எழுது அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த 3 பேர் யாராரு, அவங்க எப்படி இறந்து போனாங்க, எந்த வருஷத்துல இறந்து போனாங்க, எந்த பிளேஸ்ல இறந்து போனாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட இருந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணதன் மூலியமா தான் சில விஷயங்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த இடத்துல இருந்து புரிதட்ட ஆரம்பிச்சது. இப்போ மேரேஜ் நடந்த வீட்டில் இறந்து போன இந்த 6 வயது சிறுமியான விதியோடைய அப்பா இருக்காங்கள சந்தீப், இந்த சந்தீப்போடைய தம்பி தான் இந்த நவீன், அதாவது விதியோடைய சித்தப்பா. இந்த நவீன் வந்து ஒரு வாஷிங் சென்டர் நடத்திட்டு வராரு. இவருடைய மனைவி பெயர் பூனம். இவங்க 2 பேருக்கும் 2019 திருமணம் ஆகுது. இந்த திருமணத்தின் மூலமா இவங்களுக்கு சுபம் அப்படின்ற ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தைய நல்லபடியா வளர்ந்து அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை தான் கொடுத்துச்சு. சரியா அந்த குழந்தைக்கு 3 வயது இருக்கிற நேரத்துல ஜனவரி மாதம் 2023 வாக்குல அந்த வீட்டுக்கு நவீனுடைய தங்கச்சி குழந்தையான 9 வயது நேர்ந்த இஷிகா அப்படின்ற ஒரு சிறுமியும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து இந்த பையன் கூட பயங்கரமா டான்ஸ் ஆடுறது, பயங்கரமா ஓடி ஆடி விளையாடுறது அப்படின்னு அந்த சிறுமி வழக்கம் போல ஒரு மழலையோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி தன்னுடைய மாமா வீட்டுல சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் சரியா ஜனவரி 13, 2023 அன்னைக்கு வழக்கம் போல அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த 3 வயது சிறுவனான சுபனும் இந்த 9 வயது தங்கை மகளான இஷிகாவும் அந்த வீட்டுல மர்மமான முறையில திடீர்னு காணாம போயிட்டாங்க. இதனால மொத்த குடும்பமுமே எங்க போனாங்க அப்படின்னு பதறி அடித்தபடி அக்கம் பக்கத்துல இருக்கிற பெட்டி கடைகளை போய் தேடி பார்க்கறாங்க. அந்த வீட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க தேடி பார்க்கறாங்க, பாத்ரூம்ல தேடி பார்க்கறாங்க, பெட்டுக்கு கீழே தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்க தேடியுமே அந்த நேரத்துல அவங்க கிடைக்கவே இல்லை. இதனால பதட்டமான அந்த குடும்பத்தார்கள் ஒருவேளை மாடிக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மாடிக்கு போறாங்க. அந்த மொட்டை மாடியிலுமே எந்த இடத்துலயுமே இல்ல. ஆனா அந்த மொட்டை மாடியில இருந்த வாட்டர் டேங்கோடைய மூடி மட்டும் லேசா திறந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு உடனடியா அந்த வீட்டுல இருந்தவங்க அந்த டேங்கோடைய மூடியை திறந்து உள்ள பார்க்கும்போது தான் வெறும் 3 வயது இருந்த அந்த சுபம் என்ற மகனும் அவங்களுக்கு மேல அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களா வந்த 9 வயது இருந்த இஷிகாவும் மர்மமான முறையில அந்த டேங்க்ல மிதந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் மொத்த குடும்பமுமே ஆடி போயிடுச்சு. ஏற்கனவே இந்த 3 வயது சுபம் வந்து அடிக்கடி மாடியில ஏறி அங்கிருந்து கீழே விழுந்த காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை சுபம் வந்து இந்த வாட்டர் டேங்க் மேல ஏறி இருக்கலாம், அப்ப மூடியை திறந்துட்டு உள்ள குதிச்சிருக்கலாம். அந்த நேரத்துல அவனை காப்பாத்துறதுக்காக இந்த இஷிகாவும் அந்த டேங்க் உள்ள தவறுதலா விழுந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ளேயே இப்படி ஒரு முடிவுக்கு வந்து இதை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல எதையுமே தெரிவிக்காம அவங்க 2 பேருடைய இறுதி சடங்கையுமே அந்த ஊர்ல பண்ணி முடிச்சிருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் சுபமோடைய அம்மாவான பூனமுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. 3 வயது தன்னுடைய மகன் ஆசையாக பெற்று வளர்த்த அந்த மகன் இப்படி அநியாயமாக அல்பாயுசில் போயிட்டான் அப்படிங்கிறத நினச்சி அந்த அம்மா பயங்கரமாக வேதனைப்பட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. பயங்கரமான மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டையுமே அவங்களால பேச முடியல. அந்த இன்சிடென்ட்ல இருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. இதனால அவங்களுடைய கணவர் பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செப்பரேட்டாக ரூம் கொடுத்து அவங்கள எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஃபுல் ஃப்ரீடமா அவங்கள விட்டுருந்துருக்காங்க. மேற்கொண்டு இந்த பூனம் எப்போதுமே தன்னுடைய அப்பா அம்மா வீட்டில் தான் அதிக நாட்களை கழிப்பாங்க. அதனால இந்த விதி இறப்பதற்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் 2025 அப்பவும் கூட இந்த பூனம் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே இவங்களுடைய மாமன் மகனான தீபக்கும் தங்கியிருக்காரு. இந்த தீபக்குக்கும் 6 வயதுல ஜியானு ஒரு மகள் இருக்காங்க. இந்த மகள் கூட இவங்க நல்லா விளையாடுவாங்க, நல்லா பேசுவாங்க, தொடர்ந்து அந்த ஜியா கூட ஒன்னா தூங்குவாங்க அப்படின்னு இந்த மாதிரி இவங்களுடைய நாட்கள் நகர்ந்து போயிருக்கு. ஆனா சரியா ஆகஸ்ட் 19, 2025 அன்னைக்கு வழக்கம் போல எல்லாரும் எழுந்ததுமே இந்த ஜியா என்ற அந்த குழந்தைய காணும். எங்கடா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுத்து வட்டாரம் முழுக்க தேட ஆரம்பிச்சாங்க. அந்த வீடு முழுக்க தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்கேயுமே அவங்க கிடைக்கவே இல்லை. இறுதியா அந்த குழந்தைய அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாட்டு கொட்டையில உள்ள மாடுலாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு தொட்டி மாதிரி சிமெண்டால கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த தொட்டிக்குள்ள
தண்ணிக்குள்ள மூழ்கின நிலையில இறந்து போன கண்டிஷன்ல அந்த குழந்தையுடைய சடலத்தை மீட்டெடுக்கிறாங்க. இதை பார்த்ததுமே தீபக்குக்கு இந்த பூனம் மேலதான் சந்தேகம் மேல ஆரம்பிச்சது. ஆனா பூனமுடைய அம்மா அவ ஏற்கனவே தன்னுடைய குழந்தைய இப்படி பரிதவிச்சிட்டு இருக்கா, கண்டிப்பா அவ பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னதுமே அந்த சொந்தக்காரங்களும் அதை பத்தி பெருசா எங்கேயுமே வெளியில சொல்லாம போலீஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாம இந்த முறையும் இந்த ஜியா என்ற அந்த குழந்தையுமே அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சத்பால் சிங்கோடைய வீட்டில் திருமண நிகழ்ச்சி நடக்க போறதுனால அந்த இடத்துக்கு தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்து டைரக்டாவே அந்த ஃபங்க்ஷன் நடக்க போற வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த நவீனும் தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்பி போயிருக்காரு. இன்னொரு பக்கம் சந்தீப்பும் தன்னுடைய அப்பாவான பால் சிங் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் கூட இந்த திருமணம் நடக்க போற வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் இந்த 6 வயது சிறுமியான விதியும் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கிறதுனால போலீஸுக்கு இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டுமே கேட்டதுமே 3 விஷயங்கள் மட்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரிய வந்துச்சு. அதுல முதலாவது என்னன்னா, இறந்து போன இந்த 4 பேருமே குழந்தைகள், அதுவும் 10 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள். ரெண்டாவது, இந்த 4 பேருமே தண்ணியில மூழ்கி தான் இறந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து வாட்டர் டேங்க்ல, ஒருத்தர் வந்து மாடு குடிக்கிற தண்ணி தொட்டியில, இன்னொருத்தர் வந்து பெரிய வாட்டர் பாக்கெட்ல. மூன்றாவது காமனா இருக்கிற ஒரு விஷயம்னா பூனம் தான். இந்த சம்பவம் எப்பெல்லாம் நடந்திருக்கோ அப்பெல்லாம் அந்த சீன்ல பிரசண்டா இருந்தது இந்த பூனம் மட்டும்தான். பூனம் இருக்கிற நேரத்துல மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணி தொட்டியில மூழ்கி இறந்திருக்கிற விஷயம் நடந்திருக்கிறதுனால முழுக்க இப்ப சந்தேகம் பூனம் மேலதான் போலீஸ் அதிகாரிகளுக்கு பாய ஆரம்பிச்சது. ஆனா இதை அப்படியே அவங்க வெளிக்காட்டிக்கவே இல்லை. ஏன்னா ஒருவேளை பூனம் வந்து உஷாராயிடலாம், எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்க ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமனா எல்லாருமே விசாரணை பண்ற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கிடைச்சிருந்ததுக்கு பிறகும் கூட அவங்க காமனா விசாரணை பண்ற மாதிரி தான் எல்லார் கூடயும் சேர்த்து இந்த பூனமுமே உட்கார வச்சு விசாரணை பண்ணாங்க. அப்போ அங்க இருந்த எல்லார்கிட்டயுமே என்ன சொல்றாங்கன்னா, உங்க எல்லாருக்குமே மெடிக்கல் டெஸ்ட்டும் சில சயின்டிபிக் டெஸ்ட்டும் எடுக்க போறோம், அதுல யாரு குற்றவாளி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிரும், கண்டிப்பா குற்றவாளி எங்க கிட்ட மாட்ட தான் போறாங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த பூனமுடைய முகத்துல ஒரு பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் போலீஸ் அதிகாரிகள் நோட் பண்றாங்க. இறந்து போன விதியோடைய தாத்தாவும் ஒரு சில விஷயத்தை நோட் பண்றாரு. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்தில், அதாவது முக்கியமாக இந்த சடங்கு நடக்கிற நேரத்தில் இந்த பூனம் அந்த சடங்குல அட்டன் பண்ணவே இல்லை. அதே சமயம் அவங்களுடைய துணிகள் ஈரமாக இருந்திருக்கிறத பார்த்துருக்காங்க. காலை நேரத்தில் வேற ஒரு ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. மதியம் போலீஸ் வந்து இந்த விசாரணைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வேற ஒரு ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ இதனால அந்த தாத்தாவுக்குமே இந்த பூனம் மேல தான் சந்தேகம் மேல ஆரம்பிச்சது. இதை வந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த கல்யாண வீடியோவை பார்த்துட்டு உறுதிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க என்னதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய ஸ்லீவ்ஸ்ல சில இடங்கள்ல ஈரமா இருக்கிறத பார்த்திருக்காங்க. இதை நோட் பண்ண அவங்களுடைய சொந்தக்காரங்க பூனம் கிட்ட கேட்டபோது பூனம் என்ன சொல்லியிருந்திருக்கானா, இதுல வந்து பால் கொட்டிடுச்சு அதனால தான் க்ளீன் பண்ணன்னு சொல்லியிருந்திருக்கா. இன்னொரு பக்கம் எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, அந்த நேரத்தில் க்ளீன் பண்ற நேரத்தில் தண்ணி பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. ஆனா போலீஸ் இதை பத்தி கேட்கும்போது அவகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. ஏன் 2 பேர்கிட்ட மாத்தி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கூட அவகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வராம பதட்டமும் பயமும் தான் அவளுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கிற சிசிடிவி, அந்த கல்யாண வீடியோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல மதியம் நேரத்தில் எல்லாருமே மாடியில் இருந்து கீழே இறங்கி வராங்க. பூனமுமே கீழே இறங்கி வரா, ஆனால் வேற ஒரு ட்ரெஸ்ல இறங்கி வந்திருக்கா. ஆனால் இறந்து போன அந்த விதி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போன வீடியோ காட்சிகள்லாம் இருக்கே தவிர அவங்க இறங்கி வந்த மாதிரியான எந்த ஒரு வீடியோ காட்சிகளும் இல்லை. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ரிலேட்டிவ் என்ன சொன்னாரு, சார் நான் இந்த பக்கெட்டை வேற ஒரு பாத்ரூம்ல வச்சு தான் குளிச்சேன், ஆனால் எப்படி இது ஸ்டோர் ரூமுக்கு போனுச்சுன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்திருக்காரு. இப்போ முழுக்க சந்தேகம் இப்போ பூனமை சுத்தியே இருந்ததுனால உடனடியாக பூனமை கைது பண்ணி அவங்களுடைய கஸ்டடியில் எடுத்து 36 மணி நேரம் கிட்ட விசாரணை பண்ணதற்கு பிறகு நான் தான் இந்த கொலையை பண்ண அப்படின்ற உண்மையை இந்த பூனம் போட்டு உடைச்சிருந்திருக்கா. இதை தவிர ஏற்கனவே இறந்து போன அந்த 3 பேரையுமே தான் கொலை பண்ண அப்படின்ற விஷயத்தையும் எதுக்காக அவ கொலை பண்ண அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும்போது போலீஸ் அதிகாரிகளே ஆடி போயிருந்திருக்காங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பூனமுமே ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி தான் இருந்திருக்காங்க. பிஏ முடிச்சதுக்கு பிறகு எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சுட்டு தான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவோட இருந்திருக்காங்க. இதற்கு நடுவில் திருமணமாகி இந்த சுபம் பிறந்துட்டதுனால அவனை பார்த்துக்கிறதுலேயே அவங்களுடைய முழு நேரத்தையுமே செலவிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போகுது. இந்த திருமண வாழ்க்கையிலுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா திடீர்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உன்னுடைய குழந்தை அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த பூனமை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லயே
தான் தான் அழகு அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு உண்டு. ஆனா இப்ப குழந்தைய அது புதுசா சொல்லும்போது அவளுக்கு ஆரம்பத்துல அதை பெருசா அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா நாளாக சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த குழந்தை வளர்ந்தா நல்லா அழகா இருப்பான் போல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சதுமே அவளுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு பொறாமையை கலப்ப ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல தான் நவீனுடைய தங்கை மகளான 9 வயது சிறுமியான இஷிகாவும் இந்த வீட்டுக்கு வந்ததுமே இஷிகா வளர வளர இன்னும் அழகா இருப்பா அப்படின்னு சுத்தி இருந்த எல்லாருமே சொல்லி இருந்திருக்காங்க. அதே சமயம் ஒன்னை விடவும் இவ அழகா இருப்பா அப்படின்னு சொன்னதுமே இந்த பூனமுக்கு அங்கிருந்து தான் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சது. இதன் காரணமா இந்த இஷிகாவை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு நினைச்சிருக்கா. முழுக்க அவ மேல பயங்கரமான நம்பிக்கை வர அளவுக்கு பாசமா இருக்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா நடிச்சிருக்கா. அதுக்கப்புறமா தான் ஜனவரி 13, 2023 அன்னைக்கு மொட்டை மாடிக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த 9 வயது சிறுமிய அந்த டேங்குள்ள வலுக்கட்டாயமா அமுக்கி விட்டு இருந்திருக்கா. ஆனா இது எல்லாத்தையுமே 3 வயது சிறுவனான இந்த சுபம் யதார்த்தமா மாடிப்படி வழியா ஏறி வந்து பார்த்திருக்கா. இதனால எங்கேயாவது தன்னை மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த மகன்னு கூட பார்க்காம அவனையுமே அந்த வாட்டர் டேங்குள்ள போட்டு மூழ்கி சாகடிச்சிருக்கா. பட் இந்த அளவுக்கு அவ பண்ணுவதற்கு இன்னொரு காரணமா சொல்லப்பட்டது என்னன்னா, தன்னை விட தன்னுடைய குழந்தையும் அழகா இருக்கு அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சொன்னதுனால ஏற்கனவே தன்னுடைய மகன் மேலேயும் இப்படிப்பட்ட ஒரு கோபம் இருந்ததுனால தான் தான் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தையுமே அந்த வாட்டர் டேங்க்ல மூழ்கி இந்த கொடூர ராட்சசி சாகடிச்சிருக்கான்னு தெரிய வர ஆரம்பிச்சது. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த பூனமுடைய மகனான 3 வயது சுபம் அடிக்கடி மாடிப்படி ஏறி இந்த டேங்க் மேலே ஏற முயற்சி பண்ணி கீழே விழுந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால ஒருவேளை இந்த சுபம் அந்த வாட்டர் டேங்க்குள்ள எகிரி குதிச்சிருக்கலாம், அவங்கள காப்பாத்தலான்னு போன இஷிகாவும் தவறுதலா அந்த டேங்க்குள்ள விழுந்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சொன்னதுனால இவளுக்கு இது சாதகமா இருந்ததுனாலையும் போலீஸ் கிட்ட இதை பத்தி யாரும் சொல்லாததுனாலையும் ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருந்திருக்கா. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, இஷிகா மட்டும் அந்த டேங்க்ல இறந்து போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த பொண்ணு மேல டவுட் வந்திருக்கும். ஆனா கூடவே இந்த சுபம் என்ற அந்த குழந்தையும் இறந்து போனதுனால பெத்த பிள்ளையே இந்த மாதிரி யாராவது கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூனம் மேல எந்தவித சந்தேகமும் வராம ஈஸியா இதுல இருந்து தப்பிச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் தனக்கு பேய் பிடிச்ச மாதிரியும் தான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரியும் ஒரு டிராமாவை நடத்திருக்கா. வேகமா கதவை சாத்துறது, திடீர்னு கத்துறது, ஒரு மாதிரி அமைதியாவே உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு சுத்தி இருந்த எல்லார்கிட்டையுமே பயங்கரமான ஒரு டிராமாவை செட்டப் பண்ணியிருந்திருக்கா. அதன் பிறகுதான் 2 வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் மாசம் 2025 தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த நேரத்துல தான் பக்கத்து வீட்டு மாமா பையனுடைய பொண்ணான 6 வயது சிறுமியான ஜியாவும் பயங்கர அழகா இருக்காங்க, வளர்ந்து வந்தா நல்லா அழகா இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே இவளுக்கு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சு இவளையும் அதே மாதிரி போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா உறங்கின நேரத்துல இந்த பொண்ணுக்கு சாக்லேட் ஸ்வீட் அப்படின்னு எல்லாமே கொடுத்து அவளுடைய நம்பிக்கையை வாங்கினதுக்கு பிறகு இந்த மாட்டு கொட்டாய்க்கு அழைச்சிட்டு வந்து துடிக்க அந்த மாடு குடிக்கிற தண்ணி தொட்டியில அமுக்கியே இந்த ராட்சசி அந்த சிறுமியை கொலை பண்ணியிருக்கா. எந்த அளவுக்கு ஒரு மோசமான பொம்பளைன்னு பார்த்துக்கோங்க. எந்தவித கருணையும் இல்லாம இந்த 3 சின்ன சிறுசுங்களை கொலை பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அப்பாவை மாதிரி நடிச்சிருக்கா. அதுக்கு அந்த சூழ்நிலையும் இவளுக்கு அமைஞ்சு போனதுனால போலீஸ் கிட்ட அப்பா வரைக்கும் மாட்டிக்காம இருந்திருக்கா. அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கும் அந்த ஜியாவுடைய அப்பாவான தீபக்குக்கும் இந்த பூனம் மேலதான் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல பூனமுடைய அம்மா அதை ஈஸியா சமாளிச்சு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கு வந்ததுக்கு பிறகு விதி என்ற குழந்தையும் நல்லா அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இவ்வளவு ட்ரிகர் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் காரணமாக தான் அன்னைக்கு அவளுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து ஸ்டோர் ரூம்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு வாட்டர் பாக்கெட்டுக்குள்ள அவளை வேணும்னே திணிச்சு துடிக்க இவ கொலை பண்ணி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த பக்கெட்ல இருந்து குழந்தை துடிச்சதுனால தண்ணி எல்லாமே மேல சிந்திருக்கு. அதன் பிறகு அந்த ரூமை பூட்டிட்டு வெளியில வரும்போது ஈரமா இருக்கிற ட்ரெஸ்ஸை சில பேர் பார்த்திருக்காங்க. அதன் பிறகு ட்ரெஸ்ஸை இவ சேஞ்ச் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய தேடும் போது தான் இந்த மொத்த விஷயங்களும் வெளி உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிச்சது. பட் இறந்து போனா அந்த விதியோடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய குழந்தைய இவ கொலை பண்றதுக்கு ஏற்கனவே ட்ரை பண்ணி இருந்திருக்கா. அந்த குழந்தை பிறந்த 5 மாசத்துல ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தா. அந்த நேரத்துல குழந்தை திடீர்னு கத்துனுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்தப்போ கண்ணுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு காயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு 2 வயது இருக்கிற நேரத்துல முகத்திலையும் கையிலையும் சூடான டீயை வேணும்னே ஊத்தி விட்டுட்டா. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சா. இது எல்லாமே விதியை கொலை பண்றதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுதுன்னு சந்தேகமா சொல்லி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த சந்தீப் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு பூஜா அப்படின்ற இன்னொரு சிஸ்டரும் இருந்தா. அந்த சகோதரிக்கு கல்யாணமாகி 8-9 மாசத்திலேயே 5 மாத கர்ப்பிணி பெண்ணா இருந்தா. ஆனா அந்த வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை 5 மாதத்திலேயே மர்மமான முறையில இறந்து போயிடுச்சு. அதுக்கு காரணம் கூட இவ்வளவுதான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவளை கைது பண்ணி கஸ்டடியில எடுத்து இப்போதைக்கு ஜெயில அடைச்சிருக்காங்க. அடுத்தடுத்து இவன் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே நிரூபிக்கிறதுக்காக ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சுட்டு வராங்க. இறுதியா நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.
இந்த கேஸ்ல இந்த பூனமுடைய ஒரு சின்ன ஈகோ, தன்னை விட யாரும் அழகா இருந்துடக்கூடாது, தன்னை விட இன்னொரு ஆள் அழகா வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு வன்மமும் ஒரு ஈகோவும் ஒரு பொறாமையும் அவளை என்னென்னலாம் செய்ய வச்சிருக்குன்னு பாருங்க. ரத்தம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் அந்த அழகு இருக்கும். அதுக்கப்புறம் வயசாக வயசாக கண்டிப்பா தோல் சுருங்கி அந்த அழகு எல்லாமே போயிடும். அந்த நேரத்தில் நீ என்ன எல்லாருமே கொலை பண்ணிடுவியா? என்னையே கேட்டா இது ஒரு முட்டாள்தனமான ஒரு சைக்கோத்தனமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். எதிர்வரும் காலங்களில் இவ்வளவு மாதிரி யாருக்கும் எந்தவித மனப்பான்மையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த பூனம் மாதிரியான ரூபத்தில் யாரு வேணாலும் உங்களை சுற்றி இருக்கலாம். அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்க பாருங்க. இவளுடைய இந்த பொறாமையும் ஈகோவும் எந்தவித தவறுமே பண்ணாத, இந்த உலகத்தில் நல்லது கெட்டதுன்னு எதுவுமே அறியாத அந்த 4 சின்னஞ்சிறுசுங்க அநியாயமா துடிக்க துடிக்க இறந்து போயிருக்காங்க. சோத்துல விஷம் வச்சு கொண்டு இருந்தா கூட இந்த அளவுக்கு வலிகளை அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. பட் அதுவுமே பெரிய பெயினை தான் கொடுக்கும். ஆனா மூழ்கடிச்சு துடிக்க துடிக்க இவ கொலை பண்ணியிருக்கானா, எந்த அளவுக்கு கருணையற்றவள்னு யோசிச்சு பாருங்க. சோ என்னைய கேட்டா இவளுக்கு வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனையும் வாழ்நாளுடைய இறுதியில மரண தண்டனை கொடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அப்போதான் தான் பண்ணது தப்பு தப்புன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அவ கில்ட்டா ஃபீல் பண்ணியே நடமாடும் பிணம் மாதிரி அவ வாழ்ந்தாதான் இவளுடைய ஆத்மா சாந்தி அடையும்னு என்னுடைய மனசு சொல்லுது. நீங்க இவளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.